இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் வந்து வேற ஒரு டைலாக் ஓடினு இருக்கு. அவர் வந்து முன்னாடி பேசின ஒரு டைலாக். அவர் வந்து ராவணனை பற்றி புகழ்ந்து பேசுவார். ராவணன் தான் ஜென்டில்மேன் அப்படின்னுவார். அவர் வந்து அன்னைக்கு பேசினது அந்த மாதிரி இன்னைக்கு வந்து ராமர் கோயிலுக்கு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு மீம் மாதிரி ஓடினு இருக்கு. நீ ராவண பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்க. நீ மட்டும் இல்ல, எல்லாரும் ராவண பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. உனக்கு பெரிய ஆளு, நான் அவரை பூஜிக்கிறேன். நான் ஒரு சிஷ்யன். ரேகா, ராவண சீதைய சீரழிக்க நினைச்சிருந்தா சீதையை அசோகவனத்துல காவல் வச்சிருக்க வேண்டியதும் இல்ல, அவ மனசு மாறணுங்கிறதுக்காக காத்திருக்க வேண்டியதும் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் மனைவியை பிரிஞ்சு கலங்கி நின்ன ராமனை விட தான் ஆசைப்பட்ட பொண்ணுக்காக காத்துக்கிட்டு இருந்த ராவணன் தான் உண்மையான காதலன், ரசிகன், ஜென்டில்மேன். இது வந்து ரஜினிகாந்த் முன்னாடி பேசின டைலாக். இன்னைக்கு வந்து அவர் ராமர் கோயிலுக்கு போயிருக்காரு, அப்போ அவர் மோசமானவர் அப்படின்ற மாதிரி ஒரு மீம் கண்டென்ட் மாதிரி போட்டு தாக்கின்னு இருக்காங்க சோஷியல் மீடியாவில். ஆனால் எனக்கு சொல்ல விருப்பம் என்னன்னா, அது அவருடைய பர்சனல் விஷயம். அவர் நடித்ததை வந்து உண்மை அப்படின்னு நம்ப வச்சது வந்து அவருடைய நடிப்பு திறமையினால. அவர் நடிக்கும்போது வந்து அவர் ராவணனை புகழ்ந்து பேசுறாரு. அவர் எழுதின டைலாக் கிடையாது.